தமிழ் திசை நாளிதழின் பிப்ரவரி 25 அன்று வெளியான நடுப்பக்க கட்டுரை இது. காணொளி வலையிலிருந்து 10 பருவத்தினரை காக்கும் வழிமுறைகள். எழுத்தாளர் சு.மா. ஜெயசீலன், உளவியல் வழிகாட்டி. 10 பருவத்தினர் காணொளிகள் பார்ப்பது குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை அமெரிக்க உளவியல் கூட்டமைப்பு முதன்முறையாக வெளியிட்டுள்ளது. திறன்பேசிகளில் அழைப்பது, குறுஞ்செய்திகள் அனுப்புவது உள்ளிட்ட கருத்து பரிமாற்ற செயல்களை அவர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. மாறாக காணொளிகள் காண்பதற்காக 10 பருவத்தினர் செலவிடும் நேரம் அதிவேகமாக அதிகரித்து வருவதாக 2024 நவம்பர் வரை உலகம் முழுவதும் வெளியான அறிவியல் பூர்வ ஆய்வுகளின் அடிப்படையில் தெரிவித்துள்ளனர். காணொளிகளின் உள்ளடக்கம். காணொளிகள் எந்த வகையைச் சேர்ந்தவையாக இருந்தாலும், எந்த தளத்தில் எத்தகைய வழியில் வந்தாலும் அதன் உள்ளடக்கமே 10 பருவத்தினரை அதிகம் பாதிப்பதாக ஆய்வுகள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்துகின்றன. 10 பருவத்தில் எல்லாம் தெரிந்தது போல வெளியில் காட்டிக்கொண்டாலும் குழப்பத்துடனும் அவநம்பிக்கையுடனும் தான் அவர்கள் வளருகிறார்கள். தமக்கான அடையாளத்தை குடும்பத்திலும் சமூகத்திலும் தேடுகிறார்கள். சில காணொளிகளின் உள்ளடக்கங்கள் 10 பருவத்தினர் தங்கள் அடையாளத்தை உருவாக்கி கொள்ளவும், இலக்கு நோக்கி பயணிக்கவும், பாதுகாப்பான நண்பர்களை கண்டடையவும், கற்பனை வளத்தை வளர்க்கவும் உதவுகின்றன. ஆயினும் எல்லா 10 பருவத்தினருக்கும் உடல் உள்ள மாற்றங்கள் ஒரே வயதில் ஒரே மாதிரி நிகழ்வதில்லையே. அவரவர் வாழும் முறை, குடும்பச் சூழல், சமூக கட்டமைப்பு, கவலைகள், மன அழுத்தங்கள் அனைத்தின் பிரதியாகவும் தனித்தன்மையுடனும் தானே அவர்கள் வளர்கிறார்கள். அதனால் எதையெல்லாம் 10 பருவத்தினர் பார்க்கக்கூடாது என பெற்றோர் மறைத்து வைத்தாலும், ஆசிரியர்கள் அறிவுறுத்தினாலும் சிலர் எப்படியாவது அதை தேடி பார்த்து விடுகிறார்கள். எந்த உள்ளடக்க காணொளியை ஒருவர் பார்க்கிறார், எதை கடந்து போகிறார், என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தி தேடுகிறார் என்பதை செயற்கை நுண்ணறிவு மென்பொருளை பயன்படுத்தி சமூக வலைதளங்களும் இணைய சேவை செயலிகளும் சேகரிக்கின்றன. 10 பருவத்தினர் விரும்பும் காணொளிகளை பரிந்துரைக்கின்றன. ஒன்றிலிருந்து மற்றொரு காட்சிக்கு அடுத்தடுத்து மாறுகின்றன. அவர்கள் தேர்ந்தெடுக்காமலேயே காட்சிகளை காட்டுகின்றன. பின்னூட்டம் இட வைப்பதுடன் முடிந்த மட்டும் அவர்களின் ஆர்வத்தை தக்க வைக்கின்றன. தங்களின் உடல் அமைப்பு, நிறம், திறமை, தைரியம், கல்வி, பெற்றோர், சமூகச் சுரண்டல் உள்ளிட்ட காரணிகளால் ஏற்கனவே மனதளவில் பலமிழந்து இருப்பவர்களை குற்ற உணர்வுக்கும் இயலாமைக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் இக்காணொளிகள் தள்ளுகின்றன. குற்றம் செய்ய தூண்டுகின்றன. இதெல்லாம் தவறே இல்லை என ஆபத்தான நடத்தைகளை நம்ப வைக்கின்றன. அடுத்தவர் பாதிக்கப்படுவது குறித்த உணர்வு, எண்ணம், வருத்தம் ஏதுமில்லாத ஒரு சமூகத்தை வளர்க்கின்றன. முன்பெல்லாம் சோகமான உள்ளடக்க காணொளியை பார்த்து கொண்டே பின்னூட்டங்களை வாசிக்கச் சென்றால் அதில் ஆறுதல் மொழிகளும் தன்னம்பிக்கையும் கொட்டி கிடக்கும். இதெல்லாம் இப்போது மாறிக்கொண்டே வருகிறது. இன்னொருவர் மகிழ்ச்சியாக இருக்கும் காணொளிகளின் பின்னூட்டங்களில் கூட மோசமான வக்கிரமான வார்த்தைகளால் நிறைந்திருக்கின்றன. வயதுக்கு, அறிவுக்கு, ஒருவரின் அனுபவத்துக்கு மதிப்பு ஏதுமின்றி யாரையும் எளிதில் தூற்றிவிடுகிறார்கள். பொதுவாக வீடுகளிலும் தெருக்களிலும் அலுவலகங்களிலும் கூட ஒருவர் இவ்வளவு வக்கிரமாக பேசி கேட்டிருக்க மாட்டோம். பிறகு எங்கிருந்து கற்கிறார்கள்? காணொளிகளின் உள்ளடக்கம் இதில் பெரும் பங்கு வகிக்கிறது. குடும்பமும் அரசும். இதிலிருந்து 10 பருவத்தினரை காத்து நல்வழிப்படுத்த பெற்றோரின் பங்கு பெருமளவு தேவைப்படுகிறது. காட்சிகளின் உள்ளடக்கம் குறித்தும், எப்போது எவ்வளவு நேரம் பார்க்கலாம் என்பது பற்றியும் பெற்றோரும் குழந்தைகளும் கலந்துரையாடுவதன் வழியாக எதை தேர்ந்தெடுத்து பார்க்க வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். கலந்துரையாடல் ஏதுமின்றி பெற்றோரும் குழந்தைகளும் ஆபத்தான கருத்துள்ள காணொளிகளை சேர்ந்து பார்க்கும்போது 10 பருவத்தினர் மிக அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். உரையாடல் ஏதுமின்றி பெற்றோர்கள் கடந்து போகும்போது அவர்களின் அமைதியை தாங்கள் பார்க்கும் காட்சிகளுக்கான சம்மதமாக குழந்தைகள் எடுத்துக்கொள்கிறார்கள். அதே வேளையில் உரையாடல் இருந்தால் குடும்பத்தில் சொல்லி வளர்க்கப்பட்ட நல்லொழுக்க மதிப்பீடுகளுக்கும் காட்சியில் உள்ள தவறான மதிப்பீடுகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை அவர்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் அதீத வன்முறைகள், பாலியல் சீண்டல்கள், பெண்களை விரட்டி மிரட்டி காதலிப்பது
ஆசிரியர்களை பள்ளியில் கேலி செய்வது, வகுப்பறையில் ரவுடித்தனம் செய்வதை பாராட்டுவது, பெற்றோரை இழித்து பேசுவது போன்ற காணொளிகளை, நாடகங்களை, திரை காட்சிகளை குழந்தைகளுடன் சேர்ந்தே பெற்றோர் பார்க்கிறார்கள், ரசிக்கிறார்கள். இங்கே உரையாடல் நிகழ்வதில்லை. திரைப்படம், சின்னத்திரை, இணையவழி காணொளிகளை மனசாட்சியுடன் தணிக்கை செய்ய அறநெறி மிகுந்த எந்த அரசும் துணிந்து செயலாற்றும். ஆனால் கள யதார்த்தம் அப்படி இல்லை. இருப்பினும் காணொளி வெளியிடும் வெவ்வேறு தளங்கள், காணொளிக்கான உள்ளடக்கத்தை எழுதும் எழுத்தாளர்கள், பெற்றோர்கள், பாதுகாவலர்கள், சிந்தனையாளர்கள், கல்வியாளர்கள், தொழில்நுட்பத்துறை நிபுணர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் அனைவரின் சமூக கடமையாக கீழ்காணும் பரிந்துரைகளை அமெரிக்க உளவியல் கூட்டமைப்பு முன்வைத்திருக்கிறது. பரிந்துரைகள்: வன்முறை, கோபம், வெறுப்பு, போதை, பாலியல் துன்புறுத்தல், தன்னை காயப்படுத்துதல், இணைய கேலி, உறவு சார்ந்த கொச்சையான மொழிகள், உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புவது, ஒருவரை குறிவைத்து கேலி செய்வது ஆகிய காட்சிகளை பார்ப்பதை குறைக்க வையுங்கள். குறிப்பாக பின்னூட்டம் இட வாய்ப்பளிக்கும் தளங்களை பார்க்க அனுமதிக்காதீர்கள். அது ஆபத்தான நடத்தையை சரியான செயல்தான் என ஊக்கப்படுத்தலாம். பரிவு, புதியன கற்றுக்கொள்ளுதல், மகிழ்ச்சி, உணர்வுகளை பக்குவப்படுத்துதல் தொடர்பான காணொளிகளை பார்க்க ஊக்கப்படுத்துங்கள். தரமான, உண்மையான உள்ளடக்கம் உள்ள காணொளிகளை தேர்வு செய்ய சொல்லுங்கள். அதிலும் குறிப்பாக உடல் மனநலன் சார்ந்த காணொளிகளை பார்க்கும்போது அந்தந்த துறையில் உரிமம் பெற்ற வல்லுநர்களின் காணொளிகளை மட்டும் பார்க்கும்படி வழிநடத்துங்கள். ஆரோக்கியமான உறவுகளை வளர்த்தெடுக்க வழிகாட்டும் காணொளிகளை பார்க்க ஊக்கப்படுத்துங்கள். சிலரது நடவடிக்கையை பார்த்து பருவத்தினர் அதன்பால் ஈர்க்கப்படுவார்கள். அவர்களைப் போல செய்து பார்க்க ஆசைப்படுவார்கள். அதை கண்காணித்து கட்டுப்படுத்துங்கள், நெறிப்படுத்துங்கள். எவ்வளவு நேரம் காணொளிகளை பார்க்கலாம் என்பதை வரையறை செய்யுங்கள். இதனால் பருவத்தினரின் வளர்ச்சிக்கு தேவைப்படும் தூக்கம், உடற்பயிற்சி, நல்ல பழக்கங்கள், நண்பர்களுடான நேரடி நேரங்களை தவறவிட மாட்டார்கள். தானாகவே அடுத்தடுத்து காணொளிகள் வருவதும் பின்னூட்ட வாய்ப்புகள் இருப்பதும் சிக்கல்களை அதிகரிக்கவே செய்கின்றன. எனவே பருவத்தினரின் உடல் மனநலன் வளர்ச்சி, நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் காணொளிகளுக்கு இணைய சேவை நிறுவனங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்கேற்ப நிரல் படிமுறையை அல்காரிதம் மாற்றி அமைக்க வேண்டும். பருவத்தினருக்கான காணொளிகளின் நேரம் குறைவாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் இது எண்ணற்ற பிரச்சனைகளில் இருந்து பாதுகாக்கும். உண்மைக்கு புறம்பான, பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அல்லது ஒருதலைப்பட்சமான தகவல்கள், பிற ஆபத்துகளை உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு குறித்து கற்றுக் கொடுங்கள். அவர்கள் விளம்பரங்கள் பார்ப்பதை குறைக்க வையுங்கள். விளம்பரங்கள் இல்லாத காணொளிகளை பார்க்க ஊக்கப்படுத்துங்கள். உலகம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான பருவத்தினரிடம் நடத்தப்பட்ட ஒட்டுமொத்த ஆய்வுகளின் அடிப்படையில் இப்பரிந்துரைகள் வந்திருக்கின்றன. ஆரோக்கியமான சமுதாயம் அமைய அனைவரும் ஒன்றிணைவது காலத்தின் தேவை. நன்றி.